மாணவர்களுக்கு வணக்கம். தரம் 12 இருக்கின்ற தியாகம் எனும் சிறுகதை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் கு. அழகிரிசாமி. அழகிரிசாமியை பொறுத்தவரையிலே திருநெல்வேலி மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர். குறிப்பாக மணிக்கொடி கால சிறுகதை எழுத்தாளர்களில் இவரும் ஒருவராக காணப்படுகின்றார். சிறுகதையிலே காவிய மரபினை அழுத்தமாக தந்தவராகவும் இவர் விளங்குகின்றார். சிறுகதைகளை கவர்ச்சியான நடையிலே படைத்த பெருமை இவரை சாரும். சிறுகதை உலகின் முடிசூடா மன்னனாக விளங்குகின்ற புதுமைப்பித்தன் வரிசையிலே இவரும் முதன்மையான ஒருவராக காணப்படுகின்றார். அத்தகைய கு. அழகிரிசாமியினுடைய தியாகம் எனும் சிறுகதை தொடர்பாக நோக்குமிடத்து இந்த சிறுகதை கதிரேசன் செட்டியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனை மையமாக கொண்டு படைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு சில நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு அவர்களை எடை போடுதல் தவறு என்பதற்கு நல்ல சான்றாக இந்த சிறுகதை அமைய பெற்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த தியாகம் எனும் சிறுகதையினுடைய கதை மாந்தர்கள் வரிசையிலே ஏலவே குறிப்பிட்டது போல கதிரேசன் செட்டியார் அவரை மையமாக கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறுகதையிலே அவருடைய நண்பராகிய சண்முகம் பிள்ளை, அவருடைய கடையில் வேலை செய்கின்ற கணக்கு பிள்ளையாகிய சோமசுந்தரம் பிள்ளை, இவர்களோடு கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்திகள் என்றவாறு கதை மாந்தர்கள் இந்த சிறுகதையிலே படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற தியாகம் சிறுகதையினுடைய கதை நிகழ் களங்களாக கதிரேசன் செட்டியாருடைய மளிகை கடையும் அவருடைய வீடும் இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற இந்த தியாகம் சிறுகதையினுடைய மொழிநடையை பொறுத்தவரையிலே கிராமிய மண்வாசம் ததும்பும் வகையிலே இந்த சிறுகதை படைக்கப்பட்டிருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அந்த வட்டார வழக்கு சொற்கள் இங்கே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் யதார்த்த பூர்வமான வகையிலே எளிமையாக வாசகர்களை சலிப்படையாத வகையிலே மொழிநடையை கையாண்டிருப்பது இங்கே கவனத்திற்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. மாணவர்களே, இந்த சிறுகதையை பொறுத்தவரையில் இந்த சிறுகதையினுடைய பிரதான பாத்திரமாக இருக்கின்ற கதிரேசன் செட்டியாரை மையமாக கொண்டு நகர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த சிறுகதையின் பெரும் பாகம் வரைக்குமே அந்த கதிரேசன் செட்டியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாத்திரத்தை ஒரு வெளிப்பார்வைக்கு ஒரு கடினமான, அதே நேரத்திலே பிறரை எந்நேரமும் ஏசிக்கொண்டிருக்கின்ற ஒரு கண்டிப்பு மிக்க பாத்திரமாகவே கு. அழகிரிசாமி காட்டியிருக்கின்றார். அவ்வாறு ஒரு கண்டிப்பான பாத்திரமான மனம் படைத்தவர் என்பதை பிற்கூறிலே காட்ட முற்படுகையில் தான் இந்த சிறுகதையினுடைய உயிர் நாடியே தங்கியிருக்கின்றது. அந்த சிறுகதையை முழுமையாக வாசித்து முடிக்கையில் ஏற்படுகின்ற அந்த அனுபவம் என்பது மிகவும் உன்னதமானது. இந்த வாசகர்களை தன்னோடு கொண்டெழுத்து செல்லக்கூடிய வகையிலே இந்த சிறுகதையினுடைய மொழிநடையை கு. அழகிரிசாமி அவர்கள் படைத்திருப்பது மிகுந்த கவனத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த சிறுகதையினுடைய ஆரம்பத்தில் அவர் ஒரு மளிகை கடையை நடாத்துகின்றார். கதிரேசன் செட்டியார் கோவில்பட்டி தெருவிலே ஒரு மளிகை கடையை நடாத்துகின்றார். அந்த மளிகை கடையிலே அவருடைய சிப்பந்திகள் எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான தருணத்திலே அங்கே அவருடைய கணக்கு பிள்ளை ஆகிய சோமசுந்தரம் பிள்ளை இருக்கின்றார். இவ்வாறான ஒரு பரபரப்பான சூழலிலே அந்த கடை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த கடை இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் கதிரேசன் செட்டியார் தன்னுடைய கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்திகளை பலவாறாக திட்டி தீர்க்கின்ற சம்பவங்களை இந்த கதையினுடைய பெரும்பாகம் வரைக்கும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கதையினுடைய ஆரம்பத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் கதிரேசன் செட்டியார் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கின்றார் என்பதை ஒரு சிறு அறிமுகத்தின் வாயிலாக சொல்லுகின்றார். இந்த சிறுகதையினுடைய ஆரம்பம் இவ்வாறு தான் தொடங்குகின்றது. கோவில்பட்டி மளிகை கடை கதிரேசன் செட்டியார் காலையில் பலகாரம் சாப்பிட 10 மணி ஆகும்.
அப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சாப்பிட்ட சிரமத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதன்பின் கடையை நோக்கி புறப்படுவார். சரியாக 15 நிமிட நடை. 10:25க்கு கடையில் வந்து உட்காருவார். கையில் கடிகாரம் கட்டாமலே நிமிஷக்கணக்கு தவறாமல் வருஷம் 365 நாளும் ஒரே மாதிரியாக அவர் கடைக்கு வருவதும் வீடு திரும்புவதும் இந்த காலத்து கடை சிப்பந்திகளுக்கு ஓர் அதிசயமாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. அவர் அந்த காலத்து மனுஷர். அவர் பழகிய உலகம் அவரை விட்டாலும் அவர் அதை விட தயாராக இல்லை. இவ்வாறு தான் இந்த கதை ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு ஆரம்பித்த அந்த கதையோட்டத்திலே பெரும்பாகம் வரைக்கும் அவர் அந்த கடை சிப்பந்திகளை பேசுவதிலேயே குறியாக இருக்கின்றார். அதற்கான சந்தர்ப்பங்களை அவர் பார்த்து கொண்டிருப்பார். இவ்வாறெல்லாம் பேசுகின்றார். ஏண்டா தடிப்பயகளா, நீங்க என்ன பிரதேசிகளா, சன்னியாசிகளடா, எரும மாட்டு பயல்கள் என்றவாறெல்லாம் மிகவும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பாவித்து அந்த கடை சிப்பந்திகளை அவர் ஏசுகின்றார். கடையில் புதிதாக சேர்ந்திருந்த ஒரு சிப்பந்தி இவ்வாறு பேசுவதை பார்த்துவிட்டு பொறுக்க முடியாது அவரோடு வாய் தர்க்கத்திலே ஈடுபட அவர் அவ்வாறு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட சிப்பந்தியையும் அவர் சும்மா விட்டதாக இல்லை. அவர் அவனையும் ஏசுவதை இந்த கதையிலே பதிவு செய்திருக்கின்றார். அடி செருப்பாலே என்றவாறான அந்த வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறாக அந்த கடையிலே வேலை செய்கின்ற சிப்பந்திகளை ஓயாமல் ஏசிக்கொண்டிருக்கின்ற தரவாயிலே அவர்களை அவரிடத்திலிருந்து காப்பாற்றுபவராக கடையில் வேலை செய்கின்ற கணக்கு பிள்ளையும் அவருடைய நண்பர் சண்முகம் பிள்ளையும் இந்த கதையிலே உலா வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இருவரிடத்திலும் இவர் மிகுந்த மரியாதையுடையவராக காணப்படுகின்றார். சிப்பந்திகளோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டாலும் தன்னுடைய கடையிலே கணக்கு பிள்ளையாக இருக்கின்ற சோமசுந்தரம் பிள்ளையை மதித்து நடப்பவராக காணப்படுகின்றார். அதுபோலத்தான் அவருடைய நண்பர் சண்முகம் பிள்ளையிடத்திலும் மிகுந்த மரியாதை உடையவராக காணப்படுகின்றார். அப்ப இவ்வாறு அவருடைய கடைக்கு வருகை தருகின்ற வேளைகளில் எல்லாம் சண்முகம் பிள்ளை அவரிடத்திலே கேட்கின்ற கேள்விகள் என்னவென்று சொன்னால், எதற்காக நீங்கள் இவ்வாறு இந்த கடை சிப்பந்திகளை எல்லாம் ஓயாது ஏசிக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா என்றவாறெல்லாம் அவர் வினாக்களை தொடுப்பார். அதற்கு கதிரேசன் செட்டியார் கூறுகின்ற பதில் முக்கியமானது. அவர் கூறுகின்றார், இவர்களை என்னிடத்திலே அவர்களுடைய பெற்றோர்கள் என்னை நம்பித்தான் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்களும் வருங்காலத்திலே நல்லவர்களாக வல்லவர்களாக வர வேண்டும். அப்படி வர வேண்டுமாக இருந்தால் அவர்களை இவ்வாறு வேலை வாங்கினால்தான் அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக மாறுவார்கள். எனவேதான் நான் இவர்களை இவ்வாறெல்லாம் திட்டுகின்றேன் என்று அவர் அவருடைய நண்பருக்கு பதிலளிப்பார். அதற்கு அவர் கேட்பார், அதற்காக இப்படியெல்லாம் ஏச வேண்டுமா என்று கேட்டதற்கு அவர் கூறுகின்ற பதில் என்னவென்று சொன்னால், இது பரவாயில்லை, நான் வேலை செய்கின்ற காலத்திலே என்னுடைய கடை முதலாளிகள் இதைவிட பல மடங்கு என்னை ஏசி இருக்கின்றார்கள். அதிலிருந்து இது எவ்வளவோ மேலானது என்றவாறாக அவருக்கு பதிலை வழங்கினார். அப்ப இவ்வாறு நகருகின்ற இந்த கதையோட்டத்திலே இந்த கதிரேசன் செட்டியார் எப்படிப்பட்டவர் என்பதை இடையிடையே இந்த சண்முகம் பிள்ளையின் வாயிலாக, சண்முகம் பிள்ளையினுடைய கூற்றுக்களின் வாயிலாகவும் கதிரேசன் செட்டியாருடைய வார்த்தைகளின் வாயிலாகவும் கு அழகிரிசாமி வெளிக்கொணர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கூறுவதாக இருந்தால், அந்த பிரதேசத்திலேயே கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்திகளுக்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பவராக இந்த கதிரேசன் செட்டியார் காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய கடையில் வேலை செய்கின்ற சிப்பந்திகள் புதுக்கடை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒழுங்குகளையும் அவரே மேற்கொள்வதோடு அவர்களுக்கான செலவுகள், குறிப்பாக திருமண வைபவங்களாக இருந்தால் அதற்கான ஒரு பகுதி செலவை தானே பொறுப்பேற்பவராகவும் அவர் காணப்படுகின்றார். இப்ப இது ஆரம்பத்திலே காட்டிய கதிரேசன் செட்டியாருடைய பண்புக்கும் இப்போது அவர் கட்டிய அந்த விவரிப்பிலே காணப்படுகின்ற பண்புக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு அல்லது ஒரு இடைவெளி இருப்பதை காட்டுவதாக இருக்கின்றது. அப்போ உண்மையிலே அவர் எப்படிப்பட்ட மனநிலை படைத்தவர் என்பதை கதையினுடைய நிறைவில் தான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன்.
ஒருவருடைய ஒரு சில நடவடிக்கைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவரை எடை போடுவது தவறு என்பதற்கு தக்க சான்றாக இந்த சிறுகதை அமைய பெற்றிருக்கின்றது என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அப்ப இப்படிப்பட்ட அந்த கதை போக்கிலே அந்த ஊரில் நடக்கின்ற திருவிழா, ஒரு திருவிழா நடைபெறுகின்றது. அந்த திருவிழாவுக்கு மக்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கடையிலே வேலை செய்கின்ற சிப்பந்திகள் எந்த பேச்சும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவரிடத்திலே கேட்பதற்கு பயம், அவர்களுக்கு போவதற்கு விருப்பம், ஆனால் அவரிடத்திலே எப்படி கேட்பது என்பதிலே அவர்கள் சங்கடப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அவராகவே முன்வந்து கேட்கின்றார். ஏனடா எல்லோருமே ஆலயத்துக்கு செல்கின்றார்கள், நீங்கள் செல்லவில்லையா என்று கேட்ட பிற்பாடுதான் அவர்கள் பரபரப்பாகின்றார்கள். அவ்வாறு கேட்டது மாத்திரமல்ல, அவர்களை ஆலயத்திற்கும் அனுப்பி வைக்கின்றார். அவ்வாறு அனுப்பி வைத்த வேளையிலே அவர்கள் வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு தொகை பணத்தையும் அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்பி வைக்கின்றார். முன்பின் முரணான ஒரு தன்மையினை இந்த கதையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு நகர்ந்து செல்கின்ற அந்த கதையோட்டத்தில் அவருடைய அந்த உண்மையான மனநிலை என்ன என்பதை ஆங்காங்கு சுட்டி செல்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு துணையாக சண்முகம் பிள்ளையை அழகிரிசாமி அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார். அவருடைய இயல்பு எத்தகையது என்பதை காட்டும், அதாவது இந்த கதிரேசன் செட்டியாருடைய தோற்றம் எத்தகையது என்பதை காட்டுகின்ற ஒரு பதிவு இவருடைய தோற்றம். அதாவது முகபாவம் பற்றி கூறும்போது முகத்தை விரைப்பாகவும் கடுகடுப்பாகவும் வைத்திருப்பவர், வேண்டியவர்கள் வரும்போது கூட முகபாவத்தை மாற்றாமலே சிரிக்கக்கூடியவர், கடையில் வேலை செய்யும் பையன்களை எந்நேரம் நேசிக்கொண்டு இருப்பார், அவர்களை திட்டுவதற்கு சரியாகவோ தவறாகவோ காரணத்தை தேடிக்கொண்டு இருப்பார், இவர்கள் மனம் நோகும்படியாக வார்த்தைகளை பிரயோகிப்பார். எடுத்துக்காட்டாக தடிப்பயர்கள், தரித்திரம் பிடிச்ச பயர்கள், சந்நியாசிகள் என்றவாறான அந்த சொற்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான அந்த விவரிப்புகளின் வாயிலாக அவருடைய இயல்பு எத்தகையது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கதையினுடைய பிற்கூறில் அவர் ஒரு தியாக சிந்தனையுடைய ஒரு பாத்திரமாக உருமாறுகின்றார். அவ்வாறான ஒரு சில சம்பவங்களை அவருடைய அந்த வார்த்தைகளின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே நான் கூறிய விடயங்கள், அதாவது அந்த பையன்கள் நல்லா வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும், அவர்களை ஆலயத்திற்கு அனுப்பி வைப்பதும், அவர்களுக்கான செலவுகளிலே தான் பங்கெடுப்பதும் அவருடைய தியாக மனப்பான்மையை காட்டி நிற்கின்றது. இவ்வாறான கதிரேசன் செட்டியாருடைய தியாக மனப்பான்மையை பதிவு செய்கின்ற அந்த பிற்கூறு இவ்வாறு தான் நிறைவு பெறுகின்றது. சரி சரி, எவ்வளவு காலம்தான் உடம்பு தாங்கும், இனிமே ஒவ்வொன்றையும் அப்படி இப்படி குறைச்சிக்கிட்டு வர வேண்டியதுதான். நமக்கு பகவான் தொண்டையை என்ன வெங்கலத்திலேயா படைச்சிருக்கிறார்? சண்முகம் பிள்ளை சிரித்து கொண்டே சொன்ன புத்திமதி நியாயமானதாகவே செட்டியாருக்கு பட்டது. ஆனாலும் அதை ஒப்புக்கொள்வது சுயநலம் என்று கருதினார். அண்ணாச்சி, நீங்க என்னதான் சொல்லுங்க, பயக நல்லபடியாக தலையெடுக்கணும். இவ்வளவு காலமும் இப்படி இருந்துட்டு இனி எவன் எக்கேடு கெட்டா என்னன்னு என்னாலே இருக்க முடியாது. இனிமே என்ன, வயசு 60 ஆச்சு, உசிர வச்சிருந்து என்னத்தை சாதிச்சிட போறோம் என்று தியாக உணர்ச்சியோடு பேசினார். பேச்சில் ஒரு உறுதி நிறைந்திருந்தது. சண்முகம் பிள்ளை அதை பார்த்து, அப்படின்னா நித்தியப்படி அர்ச்சனை நடக்கும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார். செட்டியார் அவருடைய சிரிப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து கொண்டு, என்னமோ அண்ணாச்சி, உங்களுக்கு சிரிப்பா இருக்கு பாருங்க, இப்போ சரியா கூட பேச முடியல, தொண்டை வலிக்குது, நான் பிறந்த வேளை என்று அளமாட்டாத குறையாக சொல்லியபடி நடந்தார். இவ்வாறாக கதை நிறைவு பெறுகிறது. மாணவர்களே, இந்த கதையை பொறுத்தவரையிலே கதிரேசன் செட்டியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனுடைய இருநிலைப்பட்ட இயல்புகளை முன்னிறுத்தி கதையினுடைய ஆரம்பத்திலே அவரை ஒரு கண்டிப்பு மிக்க கடினமான பாத்திரமாக காட்டிவிட்டு கதையினுடைய பிற்கூறில் ஒரு தியாக மனப்பான்மையுடைய பாத்திரமாக படைத்து இந்த கதையை நிறைவு செய்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு கதையோட்ட பின்னணியை கொண்டமைந்ததாகவே இந்த தியாகம் என்ற சிறுகதை காணப்படுகின்றது.